ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனனுக்கு ஆத்மா மரணம் பத்தி பகவான் என்னதான் சொன்னாலும் அவன் மனசுல இந்த உடல் மரணம் அடையிறப்போ எப்படியும் வருத்தம் தானே இருக்கும். இவங்களோட உடலை நான் எப்படி கொல்லுவேங்கிற எண்ணம் வருது. அவங்களோட உடலை கொன்னதுக்கு அப்புறம் சோகம் வரும்னு அர்ஜுனன் மனசுல நினைக்கிறான். அர்ஜுனனுக்கு எதிரில இருக்கிற எல்லாரையும் உறவினர்கள், நண்பர்கள், குருங்கிற ஸ்தானத்தை கடந்து அவங்கள ஜீவ ஆத்மாக்கள்ங்கிற எண்ணம் உதிச்சு அந்த ஜீவ ஆத்மாவே தான் இந்த உடல்ங்கிற எண்ணம் வருது. எந்த ஒரு வஸ்துவும் காலத்துக்கு உட்பட்டது, 2 இடைவெளிகளுக்கு உட்பட்டது. அந்த இடைவெளிகளுக்குள்ள மட்டும்தான் அந்த வஸ்து நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பின்னாடி நமக்கு தெரியறதில்ல. சரியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பானை உடைஞ்சு போச்சுன்னா அது ஓடா மாறுது. இதுவரை அந்த பானையால நமக்கு கிடைச்ச உபயோகம், அதுல நாம வச்சிருந்த அபிமானம் இந்த ஓடால கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் அர்ஜுனனுக்கு வந்தது. அர்ஜுனா, நம்ம பாக்குற இந்த உடல் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஸ்தூல உருவுல இருந்தது. இறந்ததுக்கு அப்புறமும் கண்ணுக்கு புலப்படாத சாம்பலா ஸ்தூல வடிவமா மாறப்போகுது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நாம பார்க்கக்கூடிய வஸ்து தான் இந்த உடல்னு சொல்றார். நம்ம உடலும் அதே மாதிரிதான் டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு உட்பட்டது. பிறந்த தேதியில இருந்து இறந்த தேதிக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது, பழக முடியுது, அவ்வளோதான். அர்ஜுனா, இந்த உடல்களை நினைச்சு கவலைப்படாதேன்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.